அது உன் பிளான் தானே? எது அது இது உள்ள வந்து உள்ள எல்லாரும் இதுதான் கேக்குறீங்க, எனக்கு புரியல. ஏன் ரொம்ப புரிய வேணாம். அது நீ ஒண்ணு உனக்குள்ள வச்சிருந்தா அது சர்ப்ரைஸ். முன்னாடி நாள் நீயே ஜாக்கு கிட்ட வந்தா நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்ட. எனக்கு உள்ள என்ன தெரியுமா, எப்போ என்ன போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்க எதை பேசினா இது வருமோ வராதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், யாருக்கு? உனக்கு. ஏங்க கேமரா இருக்குங்க, சீரியஸா. இப்போ நம்ம ஃப்ரைடே எல்லாம் வந்து வராதுன்னு நினைச்சு, ஆனா அதுல கூட நம்ம படுத்து தூங்குறது கூட வந்திருக்கான். என்ன வருதுன்னே தெரியல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன, எனக்கு உள்ள வச்சுக்க முடியாது. வந்தா பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு என்னன்னா அவங்களுக்கு அது போய் சேரக்கூடாது. வந்தாங்கன்னா நான் ஒரு சர்ப்ரைஸா அது பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதனால தான் நான் எங்கேயுமே அது பெருசாகணும்னு சொல்லி ஜெஃப்ரி கூட நான் கலாய்ச்சிட்டே இருப்பான், நிறைய வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி வீன்னு சொல்லி தான் கலாய்ச்சிட்டு இருப்பான். அங்கேயும் நான் வெளிக்காட்டல, ஏன்னா அவங்களும் லைவ் எல்லாம் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருவோம் அப்படின்னு. அந்த வழியா யார் மூலியமும் போகக்கூடாது. நம்மளோட ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றது நம்மளா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்றது தான். அப்படி இப்படின்னு வந்து ஒரு வழியா ஃப்ரீ டாஸ்க்ல முடிஞ்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். இது உங்க அப்பா முதல்ல எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போன உடனே உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? வெளியில என்ன நடந்துச்சுன்னு தெரியும், நம்மலாம் இருந்தோம் கேரவன்ல, இது வெரி ஹாப்பி, அதெல்லாம் சரி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தா ஏதோ எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன கும்மி அடிச்ச மாதிரியே நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களே. நான் அது மாதிரி நான் அப்படி வெளிப்படையா கேட்கல, ஆனா ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கறேன். இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கலைங்க. அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது எங்க வீட்டில். சூப்பர் ப்ரௌட். பொண்ணு வந்து இந்த மாதிரி இருப்பாங்க, இவங்களால இவ்வளோ தைரியமா இருக்க முடியும்ன்றது அவங்களுக்கு நான் இன்னும் தைரியம் கொடுத்துருக்கேன். இப்படி இருந்து பெட்டி மேட்ருக்கு வருவோமா? பெட்டி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஆக்சுவலாக உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? அது லைவ்ல வந்திருக்கா, எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. முன்னாடி நாளே வந்து ப்ரோ நான் இந்த பெட்டி எடுக்க போறேன் அப்படின்னா, யாரு? நீ இந்த பெட்டி. அவனுங்க நிமிஷத்துக்கு ஒரு நாள் பூரா காலையில இருந்து ஓடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களே இந்த பெட்டி எடுத்தா வருவானுங்களான்னு தெரியல. நீ போனா அப்படியே போயிடுவ, பரவாயில்ல. இல்ல ப்ரோ நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சே ஆகணும். நான் சொல்றது கேளு, கிராவிட்டிலேருந்து எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணோம். இது ஆகிறது இல்லை, உள்ளே போனால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், அது வேணாம். இல்லை ப்ரோ என்ன பண்ண, அடுத்த நாள் காலையில் நிஜமாவே ட்ராக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இங்கேருந்து அந்த பக்கம், அங்கேருந்து இங்கே பக்கம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா. அதுலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். சரி இவ ஏதோ நிஜமாக தான் சொல்கிறா போல் இருக்குன்னு உடனே கேட்ட உடனே அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிளாஸ்மா முன்னாடி நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பயங்கரமாக போயிருக்கோம். அதெல்லாம் நான் நம்பி இந்த பக்கம் போய் கல் நெஞ்சக்காரங்களா, அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்குது, ஏன்டா விட மாட்டேங்கிறீங்கலாம் பேசி அந்த பொண்ணு, நான் ஓடுறதுக்கு முன்னாடி நாள் கூட சொன்னேன், இது ஏதோ ப்ரோமோ எலமெண்ட் மாதிரி இருக்கு, இதை தாண்டி திரும்பி வராது அப்படின்னு நம்பி ஒன்று பண்ணி, இது நிஜமாவே உன் பிளானா? இல்லை நிஜமாவே போயிட்டு அங்க நீ உண்மையிலேயே சொன்ன மாதிரி பயந்து தான் ஓடியாண்டியா? பயந்து தாங்க ஓடி வந்தேன். ஃபஸ்ட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அந்த வீட்டில் வந்து நான் எதுலேயுமே ஜெயிக்கல, இவங்க டாஸ்க் பண்ணாமலே வந்துட்டாங்க, கேமில் எதுவும் வின் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பொட்டி டாஸ்க்கு வரும்போது நான் ட்ரெஸ்ஸை கூட மாட்டலைங்க, நீங்களே எடுத்துக்கோங்க பொட்டின்னு. நான் அப்போ ரெடியாகவே இல்லை. ரயானும் முத்துலாம் ஓடினதுக்கப்புறம் சரி ஓகே ரிஸ்க் எடுப்போம், ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்கல்ல, நம்ம கடைசி வரைக்கும் இவங்க வந்து நம்மளை ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்களோ, சும்மாவே வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ கூட அவங்களுக்கு தாங்க பயந்தேன், இவங்களெலாம் எதாவது ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் பயந்து ஓகே ப்ரோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட தான் சொன்னேன். எடுத்துகிட்டு யாருக்கும் காமிச்சிக்கல. உடனே இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, ஜாக்லினும் பவித்ராவும். இன்னும் இவங்க முந்திக்கிட்டாங்க. அந்த இதில் போயிருந்தா கூட பொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் தெரியுமா? ஏன்னா லாஸ்ட் இதில் ஓடினதில் பவித்ராவோட டிஸ்டன்ஸ் தான் நான் ஓடி இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட ஓடி இருந்திருக்கலாம், பட் அவங்க போயிட்டாங்க. பட் எனக்கு என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு இருந்தது. எனக்கு என்ன பொட்டி 3 இருந்துக்குன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு பொட்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம், காசு இருக்கோ இல்லையோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதான் ஃபஸ்ட்டு வரும்போது சரி நம்ம ஆல்ரெடி இழந்துட்டுமே, அந்த காசையாவது எடுப்போமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்தது. ஒருவேளை இழந்த காசும் இல்லாமல் பிக் பாஸையும் இழந்துட்டு வெளியே போயிட்டோன்னா அப்படியும் யோசித்தேன். சரி எதுவுமே வேணாம், பொட்டியாவது தொட்டு வருவோம், ஏன்னா இவங்க டாஸ்கில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பொட்டியை ரைட் எடுத்தால் பாருங்கள், ரைட் எடுத்தால் பொட்டி தெரியும்டாங்க. எங்கே அவ்வளோ தூரம் இருக்குங்க பொட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோலையும் கேமராலையும் ஜூமில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, கிட்ட இருக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உள்ள டோர் மூடி இருக்கும்.